குமரி கண்டம் அல்லது லெமோரியா கண்டம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சா? அப்படி இருந்தா அது எவ்வளவு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு? விவாதத்துக்குரிய ஒரு கண்டென்ட்ல அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெரும்பாலான பேருக்கு குமரி கண்டம்னா என்னன்றது தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். குமரி கண்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய நிலப்பரப்புக்கு தெற்குல, குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தெற்குல அந்த காலத்துல தமிழர்கள் செழிப்புடன் வாழ்ந்த ஒரு நிலப்பகுதி. முதலாம் தமிழ் சங்கமும் இரண்டாம் தமிழ் சங்கமும் அங்கதான் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய நிலப்பரப்புனா, இப்போ இருக்க கன்னியாகுமரியில இருந்து மடகாஸ்கர் வரைக்கும், கன்னியாகுமரியில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு முக்கோண வடிவில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்திய பெருங்கடலுக்கு மேல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சா? அப்படி இருந்தா அது எப்படி தடையுமே இல்லாம கடல் கோளால விழுங்கப்பட்டிருக்கும்? அதுதான் நம்ம மேப் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பாக்குற இந்த மேப் வந்து சாதாரண மேப் கிடையாது. ஜியோஸ்பேஷியல் டேட்டா வச்சு கிரியேட் பண்ண ஒரு மேப். இதை எலிவேஷன் மேப், ஹைட் மேப், இல்ல டெப்த் மேப்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மேப்புடைய ஒவ்வொரு பிக்சலும் ஒவ்வொரு பூமியோடைய ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ், அதாவது ஒவ்வொரு லொகேஷனை குறிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த லொகேஷன்ல உள்ள உயரம், ஆழம் இது ரெண்டுத்தையுமே குறிக்கும். ஸோ இதை வச்சுதான் கடல் மட்டத்தை நம்ம குறைச்சி கடலுக்கு அடியில குமரி கண்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சான்றதை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேப்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படின்னா, கடல் மட்டத்தை 2000 மீட்டர் உயர்த்த போறோம். ஏன்னா 2000 மீட்டர் உயர்த்தினா இந்தியாவுடைய எந்தெந்த பகுதிகள் கடல்ல முழுகி இருக்கு, எந்தெந்த பகுதிகள் கடல்ல முழுகாம இருக்குதுன்றத நம்மளால அக்யூரேட்டா பார்க்க முடியுதான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் ஹைட் மேப்ல. ஸோ அதனால ஒவ்வொரு லொகேஷனுடைய ஆழம், உயரம் இது எல்லாத்தையுமே இது சொல்லுன்றதுனால கடல் மட்டத்தை உயர்த்தி எந்தெந்த பகுதிகள் முழுகி இருக்கு, எந்தெந்த பகுதிகள் முழுகலன்றதை நம்ம இந்த மேப் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடல் மட்டத்தை 2000 மீட்டர் நம்ம உயர்த்த போறோம். ஸோ 2000 மீட்டர் கடல் மட்டத்தை உயர்த்தினா கடலோடைய, அதாவது இந்தியாவுடைய பெரும்பாலான இடங்கள் கடலுக்கு அடியில முழுகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் நம்ம உன்னிப்பா பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மலை சிகரங்கள், குறிப்பா இந்த டொட்டபெட்டா, ஆனைமுடி போன்ற மலை சிகரங்கள் மட்டும் இன்னும் முழுகாம, கடல்ல முழுகாம வெளியில தெரியறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சிகரங்கள் எல்லாமே கடல் மட்டத்துல இருந்து 2000 மீட்டருக்கும் மேல உள்ள சில சிகரங்கள், அதாவது 2000 மீட்டருக்கும் மேல உள்ள சிகரங்கள். அதனாலதான் நம்ம கடல் மட்டத்தை 2000 மீட்டர் உயர்த்தினாலும் இந்த சிகரங்கள்லாம் முழுகல. பட் இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகள்லாம் முழுகி இருக்கு. அதே போல ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் போன்ற இமாலயன் ரீஜன்ஸும் முழுகாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ 2000 மீட்டருக்கு பதிலா கடல் மட்டத்தை, அதாவது கடலை இப்போ இருக்கிற லெவல்ல விட 4000 மீட்டருக்கு நம்ம உயர்த்தி பார்ப்போம். ஏன் குறிப்பா 4000 மீட்டர்னு பாத்தீங்கன்னா, டிபெட்டியன் பிளாட்டூ, அதாவது இமாலயாவுக்கு பக்கத்துல உள்ள டிபெட்டியன் பிளாட்டூ வந்து 4500 மீட்டர் உயரம் கடல் மட்டத்துல இருந்து. ஸோ நம்ம இப்போ கடல்ல 4000 மீட்டர் உயரத்துனா எந்தெந்த பகுதிகள்லாம் வந்து முழுகுது, டிபெட்டியன் பிளாட்டூ முழுகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ 4000 மீட்டருக்கு நம்ம உயர்த்திருக்கோம் கடல்ல. ஸோ உயர்த்தினா டிபெட்டியன் பிளாட்டூ மட்டும் முழுகல. ஏன்னா இது டிபெட்டியன் பிளாட்டூடைய ஆவரேஜ் ஹைட் வந்து 4500 மீட்டர். அதனாலதான் நம்ம 4000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை உயர்த்தினாலும் டிபெட்டியன் பிளாட்டூ தவிர சுத்தி உள்ள எல்லா பகுதிகளுமே முழுகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப 4000 மீட்டர் தாண்டி 8000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை உயர்த்த போறோம். ஏன் 8000 மீட்டர்? 8000 மீட்டருக்கு உயர்த்தினா பூமியுடைய பெரும்பாலான நிலப்பகுதி கடல்ல முழுகிடும். பட் இமாலயாவுடைய மலை சிகரங்களை தவிர. ஸோ நம்ம இப்ப 8000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை உயர்த்தினா எல்லா பகுதியுமே நம்ம முழுகி இருக்கிறத பார்க்கலாம். ஆனா நம்ம உன்னிப்பா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இமாலயாவுடைய மலை சிகரங்களான மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற மலை சிகரங்கள் இன்னமும் கடல்ல முழுகாம வெளியே இருக்கிறத நம்மளால பார்க்கலாம். ஏன்னா இந்த மலை சிகரங்கள்லாம் ஆல்மோஸ்ட் 8000 மீட்டருக்கு மேல. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 8850 மீட்டர் உயரம். ஸோ அதனாலதான் நம்ம 8000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை உயர்த்தினாலும் இந்த சிகரங்கள்லாம் இன்னும் முழுகாம வெளியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மேப்ல நம்மளுக்கு டவுட் வேணாம். இந்த அளவுக்கு வந்து இந்த மேப் அக்யூரேட்டா வந்து ஒரு இடத்துடைய உயரத்தை காட்டும். அதே போல நம்ம இப்ப ஆழத்தை செக் பண்ண போறோம். ஆழத்தை எப்படி செக் பண்ண போறோம்னா, கடல் மட்டத்தை குறைச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இப்போ குறைச்சு செக் பண்ண போறோம்னா 130 மீட்டருக்கு நம்ம கடல் மட்டத்தை குறைக்க போறோம். ஏன் 130 மீட்டர்? அது என்ன 130 மீட்டர்ன்றது ஒரு டவுட் வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா 130 மீட்டர்ன்றது, அதாவது நவீன கால மனிதன், மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுனதா மாடர்ன் சயின்ஸ்ல கூறப்பட்டிருக்கு. அந்த 2 லட்சம் ஆண்டுல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் மேக்சிமம் சீ லெவல் டிராப் ஆனது 120 மீட்டர்ல இருந்து 130 மீட்டர் தான். அதுவும் 20,000 வருடங்களுக்கு முன்னாடி ஐசேஜ் காலகட்டத்துல பூமியை குளிர்ந்தப்ப ஐசேஜ் காலகட்டத்துல 120 மீட்டர்ல இருந்து 130 மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் குறைஞ்சது. அதுதான் பூமியுடைய மேக்சிமம் சீ லெவல் டிராப். ஸோ அதனாலதான் நம்ம 130 மீட்டருக்கு இப்ப கடல் லெவல்ல குறைக்க போறோம். ஸோ இப்ப 130 மீட்டருக்கு கடல் மட்டத்தை நம்ம குறைச்சு பாக்குறப்ப இந்த உங்களுக்கு சிகப்பு கல்ல தெரியும். இந்த சிகப்பு கல்ல தெரிஞ்ச நிலப்பகுதி தான் கடலுக்கு கீழே இருந்த நிலப்பகுதிகள். இப்ப நம்ம கடல் மட்டத்தை குறைச்சனால இந்த சிகப்பு கல்லுல உள்ள நிலப்பகுதி எல்லாம் மேல வந்திருக்கிறத நம்மளால பார்க்கலாம். ஸோ
இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே ஒரு நிலப்பகுதி ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே ஒரு நிலப்பரப்பு வெளியில வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன், அதாவது கேரளாவில இருந்து குஜராத் வரைக்கும் உள்ள வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ல இருந்து ஒரு சில நூறு கிலோமீட்டர்களுக்கு நிலப்பரப்பு கடல்ல இருந்து வெளியே வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது பாகிஸ்தான் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. அதே போல வந்து இந்த மால்டீவ்ஸ், லக்ஷதீப் போன்ற தீவுகளுடைய நிலப்பரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 130 மீட்டருக்கு நம்ம கடல் லெவல்ல குறைச்சா இதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ 130 மீட்டர் தான் மேக்சிமம் சீ லெவல் டிராப்ன்றதை நான் சொன்னேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம 1000 மீட்டருக்கு கடல் லெவல்ல குறைக்க போறோம். 1000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை குறைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 1000 மீட்டர்ன்றது ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு கடல் மட்டத்தை நம்ம குறைக்க போறோம். இது வரைக்கும் வரலாற்றுல நடந்தது கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம 1 கிலோமீட்டருக்கு கடல் மட்டத்தை குறைச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ 1 கிலோமீட்டருக்கு நம்ம கடல் மட்டத்தை குறைச்சோம்னா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பூமி, அதாவது இந்தியாவுடைய கடலோர பகுதிகளில் உள்ள சில நூறு கிலோமீட்டருக்கு நிலப்பரப்பு கடல்ல இருந்து வெளியே வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து கேரளா, அதே மாதிரி கேரளால இருந்து பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவுடைய கடலோர பகுதிகளில இருந்து ஒரு சில நூறு கிலோமீட்டருக்கு நிலப்பரப்பு வெளியில வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே போல 130 மீட்டர்ல நம்ம பார்த்த மாதிரியே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே ஒரு நிலப்பரப்பு ஃபார்ம் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி வந்து மால்டீவ்ஸ், லட்சதீப் போன்ற தீவுகளுடைய நிலப்பரப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்த மால்டீவ்ஸ், லட்சதீப் போன்ற தீவுகள் எல்லாமே ஒரே ஓஷானிக் ரிஜஸ்ல இருக்கிறதுனால, நம்ம கடல் மட்டத்தை குறைச்சனால இந்த தீவுகளுடைய நிலப்பரப்பு அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இன்னும் நம்ம நினைக்கிற குமரி கண்டத்துடைய நிலப்பரப்பு நம்மளால பார்க்க முடியல. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா 1000 மீட்டரை தாண்டி 2000 மீட்டருக்கு கடல் லெவல்ல குறைக்க போறோம். ஸோ 2000 மீட்டருக்கு கடல் லெவல்ல நம்ம இப்ப குறைச்சிருக்கோம். ஸோ குறைச்சாலும் பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 130 மீட்டர்ல சொன்ன மாதிரி, 1000 மீட்டர்ல சொன்ன மாதிரி தான் இப்பவும் 2000 மீட்டர் நம்ம குறைச்சாலுமே அதே அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன அதே ரீஜன்ஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பு, இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன், அதே போல லக்ஷதீப், மால்டீவ்ஸ் போன்ற இந்த இடங்களை சுத்தி உள்ள நிலப்பரப்பு மட்டும்தான் வெளியில வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் நம்ம நினைக்கிற மாதிரி குமரி கண்டம்ன்றது இன்னமும் வந்து நம்மளுக்கு இன்னும் தென்படலை. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலுடைய சராசரி ஆழம்ன்றது 3500 மீட்டர், அதாவது 3.5 கிலோமீட்டர். அதனாலதான் நம்ம 2000 மீட்டருக்கு கடல் மட்டத்தை குறைச்சாலுமே பெருசா எந்த ஒரு நிலப்பரப்பும் நம்மளுக்கு தென்படலை. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் அந்த 130 மீட்டருக்கு வருவோம். ஏன்னா 130 மீட்டர் தான் இது வரைக்கும் மாடர்ன் சயின்ஸால நிரூபிக்கப்பட்ட மேக்சிமம் சீ லெவல் டிராப். இருந்தாலும் நம்ம 1000 மீட்டர் 2000 மீட்டர் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதெல்லாம் வந்து வரலாற்றில் நடந்தது கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நம்ம திரும்ப 130 மீட்டருக்கே வருவோம். ஸோ 130 மீட்டர் நீங்க கவனிச்சிங்கன்னா கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு நிலப்பரப்பு தென்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இதை வேஜ் பேங்க்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பூமியிலேயே மீன் வளங்கள் அதிகம் உள்ள ஒரு சில பகுதிகளில் இதுவும் ஒண்ணு. இதை வந்து வேஜ் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேஜ் பேங்க் வந்து இப்போ வெளியில தெரியறத நம்மளால பார்க்க முடியுது. பட் அதை தாண்டி நம்ம நினைக்கிற குமரி கண்டம்ன்றது தென்படலை. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. பட் கன்னியாகுமரிக்கு கீழே இப்போ இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை விட 8 to 10 மடங்கு பெரிய நிலப்பகுதியை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இப்போ இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை விட 8 to 10 மடங்கு பெரிய நிலப்பரப்பு 20,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு கடல்ல மூழ்கி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரியில இருந்து மடகாஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து கன்னியாகுமரி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இந்திய பெருங்கடலுக்கு மேல இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம பாக்குற இந்த பேட்ச் பேங்க் நிலப்பகுதி இருக்குல்ல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை விட 8 to 10 மடங்கு பெரிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியை தான் நம்ம நினைக்கிற குமரி கண்டமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பாக்குறப்ப குமரி கண்டம்ன்ற ஒண்ணு இருந்திருக்கு. அங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அது கடலால விழுங்கப்பட்டிருக்கு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கிடையாது. கன்னியாகுமரிக்கு கீழே கன்னியாகுமரியை விட ஒரு 10 மடங்கு பெரிய நிலப்பகுதியா தான் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் மெம்பரா ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys on next video. Bye.